அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவியின் அருளை பெற உதவும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பாரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு உகந்த மாதமாக திகழக்கூடியதுதான் புரட்டாசி மாதம். மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ணர் கூறும்போது எப்படி மார்கழி மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்கதோ பாரம்பொருள் பெருமாளுக்கு அதற்கு இணையான சமமாக புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு சுத்த சைவத்திலிருந்து பெருமாளை நினைத்து திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்யும் பக்தர்களும் இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த மாதத்தில் கட்டாயம் திருப்பதி ஆலயத்திற்கு சென்றே வர வேண்டும் என ஒரு நம்பிக்கையும் மற்றும் ஒரு விரதத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் சைவ மற்றும் வைணவத்தினர். ஒவ்வொருவருடைய வழிபாட்டு முறையும் வெவ்வேறாக இருந்தாலும் பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பது மட்டுமே பொதுவான ஒன்றாக அமையும். அப்படி பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ஏற்றமான மாதம்தான் புரட்டாசி மாதம் இருக்கிறது. இன்றைய முதல் நாள் செய்ய வேண்டிய செயல்கள் பற்றி கண்டிப்பாக நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் ஆரம்பித்த உடனேயே பலரும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதம் முதல் நாள் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை திருப்பதிக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் அருகில் இருக்கக்கூடிய பாரம்பொருள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் வைணவர்கள். இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளுடைய அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். மேலும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைவதற்கு பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக பெறுவதற்கும் சில பொருட்களை புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் கண்டிப்பாக வாங்கினால் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அமையும். புரட்டாசி மாதம் என்றாலேயே அது பாரம்பொருள் பெருமாளுக்குரிய மாதம். பெருமாளுக்கு உகந்ததாக திகழ்வதுதான் நாமம் போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய நாமக்கட்டியை புரட்டாசி மாதத்தின் முதல் நாளான இன்று வாங்கிவிட வேண்டும். அதன் செந்தூரத்தையும் சேர்த்து வாங்கிவிட வேண்டும். இதனை வாங்கி வந்து பூஜை அறையில் வைப்பதன் மூலம் பாரம்பொருள் பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வந்ததற்கு சமமாகும். பெருமாளை அழைத்து வந்தால் இயற்கையாகவே பெருமாளுடைய மார்பு மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய இடம். இவர்கள் இருவரும் வந்துவிட்டால் அனுமன் தானாகவே ஓடோடி வந்து விடுவார். அவ்வளவு சிறப்பு மிக்கதாக விளங்கும். அதற்கு போல் அர்த்தம் உண்டாகும். அடுத்ததாக பெருமாளுக்கு உகந்த துளசி மணி மாலையை வாங்கி வந்து அதை பன்னீரில் சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ சாட்சி விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் துளசி தாயினுடைய அருளை நம்மால் பெற முடியும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக புரட்டாசி மாதத்தின் முதல் நாளும் சரி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சரி, லக்ஷ்மி தேவி தாயார் வீட்டிற்கு கூடிய தாமரை மலரை வாங்கி வந்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவி தாயாரின் நம் வீட்டிற்குள் அழைப்போம். அடுத்தபடியாக பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவி தாயாருக்கும் உரிய பச்சை கற்பூரத்தை வாங்கி வந்து வைத்துவிட வேண்டும். இவர்கள் இருவருடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு உதவி செய்யும். புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இந்த வழிபாடுகளை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிற்கு பெருமாளும் மகாலட்சுமி தேவியும் துளசி தாயார் வருவதோடு அவர்கள் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும் என்கிறது இந்த நாளாகும். முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் அனைத்து வழிபாடுகளும் பெருமாளை நினைவுபடுத்தியே இருக்கும். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் பாரம்பொருள் பெருமாளை நினைத்து வழிபடுவது என்பது முக்கியத்துவமாகவே இருக்கிறது. பாரம்பொருள் பெருமாளை வழிபடுவதால் சனி பகவானுடைய அனைத்து விதமான தாக்கங்களையும் பாரம்பொருள் பெருமாள் அவர்கள் பார்த்து கொள்வார் என்பது ஐதீகமாகும். பாரம்பொருள் பெருமாளை வழிபடுவதால் அனுமன் அவர் சக்தி அதிகமாக கண்காணிப்பார். அனுமன் ஆனவர்
சனி பகவானை தாக்கக்கூடியவர். அதாவது அனுமனை பார்த்தால் அந்த பரம்பொருள் சனீஸ்வர பகவான் அவர்கள் கண்டிப்பாக பயந்து விடுவார். அவ்வாறு நீங்கள் இருவரையும் வழிபடுவதால் சனியினுடைய தாக்கம் குறைந்து நன்மை பயக்கும். சனிக்கிழமையும் திருப்பதி ஏழுமலையை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு சுத்த சைவத்திலிருந்து பெருமாளை நினைத்து திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்யும் பக்தர்கள் அதிகமாகத்தான் இன்றளவும் இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி முதல் நாளில் கண்டிப்பாக வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு பாரம்பொருள் பெருமாளை நினைத்து வழிபட வேண்டும். முதலாவதாக பாரம்பொருள் விநாயகப் பெருமானை மஞ்சளை குமிழாக பிடித்து அருகம்புல் சாற்றி கண்டிப்பாக நாங்கள் இந்த புரட்டாசி மாத விரதத்தை ஆரம்பிக்கிறோம். எந்தவித தங்கு தடையும் இன்றி நீங்கள் கூட இருந்து அந்த விரதத்தை முடித்து கொடுத்துமாறு முதன்மை கடவுள் கணபதியாம் அவரை வணங்கிவிட்ட பிறகு அடுத்தபடியாக பாரம்பொருள் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் இறுதிக்குள் திருப்பதிக்கு சென்று வந்துவிடவே ஆக வேண்டும் என ஒரு கட்டாயத்தில் பெருமாள் பக்தர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பரம்பொருள் பெருமாளை கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள். எல்லா வருடமும் புரட்டாசி மாதம் முதல் நாள் தேதி பிறக்கிறது. இந்த வருடம் மட்டும் அப்படி கண்டிப்பாக நல்ல விசேஷமாக இருக்கிறது. முக்கியமாக புரட்டாசி முதல் நாளே இத்தனை அற்புதமிக்க ஏகாதசி திதி வந்திருப்பது மிக மிக அரிது. ஆகவே இந்த நாள் பெருமாள் வழிபாடு செய்வதென்பது முக்கியமாகும். யாரும் இந்த முதல் நாளில் பெருமாளை தரிசனம் செய்வதை தவறவிடாதீர்கள். புரட்டாசி முதலில் விரதம் இருந்து பரம்பொருள் பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் இருக்கின்றனர். ஆனால் எல்லோராலும் இந்த விரதத்தை அவ்வளவு எளிதில் மேற்கொள்ள முடியாது. வேலை பளு குறைவாக இருப்பவர்கள், ஆரோக்கியமாக இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டை விரதம் இருந்து மேற்கொள்ள முடியும். வேலைக்கு செல்பவர்கள், வீட்டிலேயே வேலை சுமை அதிகமாக இருப்பவர்களால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியாது. நான் ஒரு நாள் விரதம் இருந்தால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்கும் பலனை பெற முடியும் என்றால் நாளை, அதாவது இன்றைய தினத்தில் கண்டிப்பாக விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அதிகாலையில் வேலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். இன்றைய தினம் முடிந்தால் எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுத்து பெருமாள் துளசி தீர்த்தம் மட்டும் வாங்கி பருகி விரதத்தை துவங்குங்கள். இன்றைய தினம் நீங்கள் முதலில் சாப்பிடக்கூடிய தீர்த்தம் பெருமாள் தீர்த்தமாகத்தான் இருக்க வேண்டும். பெருமாள் கோவிலிலோ கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். இன்றைய தினம் எத்தனை முறை நீங்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ அத்தனை எளிதில் பெருமாளின் பாதத்தில் உங்களுக்கு சீக்கிரம் இடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.